ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பொட்டேட்டோவை வச்சு எப்படி லாங் ஃப்ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பொட்டேட்டோவை நல்லா பீல் பண்ணிவிட்டு சாப் பண்ணி பாயில் பண்ண போட போகிறேன். பொட்டேட்டோ நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு சால்ட் போடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு டிப் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிட்டு வரணும். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். வெந்த பொட்டேட்டோவை தண்ணி இல்லாமல் வெறுமனே பொட்டேட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபோர்க் வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். மசிச்சு விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் தூள். நான் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா கையிலேயே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மாவு மாதிரி இருக்கணும். மாவு இன்னும் உங்களுக்கு கையில் பிடிக்க வரலை, பிசு பிசுன்னு இருக்குன்னா இன்னொரு அரை ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டு சேர்த்துக்கலாம். இதுதான் பதம். இந்த மாதிரி இருந்தாலே போதும். பால் கவரில் வச்சு நம்ம லாங் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என் கையில் ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், கையில் ஒட்டக்கூடாதுன்னு. பால் கவரில் போட்டுட்டு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுலேயே தட்டுலேயே ஒரு தடவை புழிஞ்சு விட்டு பார்த்துக்கிறேன் எப்படி வருதுன்னு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று மேலே படாமல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரைஸ் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா மேலே மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிகிட்ருக்கும். நல்லா உங்களோட ஃப்ரைஸ் நீங்கள் போடும்போதே நல்லா அடியில் போயிடும். ஃப்ரை ஆகிட்ட பிறகு மேலே வந்துடும். அப்போ நீங்கள் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகிட்டு கூட ஃப்ரைஸ் ஒன்றும் மேலே வரலன்னா ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு லைட்டாக நகர்த்தி விடுங்க. ஃப்ரைஸ் வெந்துருச்சுன்னா தானாகவே அதுவே லிஃப்ட் ஆகி மேலே வந்துடும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்பியாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். லேசாக திருப்பி விடுங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா ஃப்ரைஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ரைஸ் கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பால் கவர் வச்சு டைரெக்டாக புளியறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பிளேட்டில் புழிஞ்சிட்டு நீங்கள் கையில் எடுத்து போட்டுக்கலாம். லாங் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.